நாம் இந்த tutorial in detail பார்க்க போகிறது programming in C. C programming one of the computer language. ஸோ கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு நம்ம சி ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணுவோம். சி ப்ரோக்ராமிங் பார்க்கறதுக்கு முன்னாடி இன் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ராமிங் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் நம்ம இந்த செக்மெண்ட்டில் நம்ம ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது என்னென்னா the group of instructions or set of instruction. இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு ப்ரோக்ராமில் நாம் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கு வி கிவ் சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் குரூப் பண்ணி வி ஆர் கால்ட் ஆஸ் அ ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த குரூப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் குரூப்டு இன்டு ப்ரோக்ராம் டு பெர்ஃபார்ம் அ பர்டிகுலர் டாஸ்க் இஸ் நோன் ஆஸ் அ சாஃப்ட்வேர். அப்போ ப்ரோக்ராம் அப்படிங்கிறது திஸ் கன்சிஸ்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒன்லி. ஸோ ஒரு டாஸ்க்கை நம்ம எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது ப்ரோக்ராமிங்கில் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதை பற்றி இந்த டீட்டெயில்டாக இந்த இனி வரப்போகிற செக்மெண்ட்ஸில் நம்ம பார்ப்போம். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ ஒரு ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது வி ஹாவ் நத்திங் பட் த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இப்போ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஸோ கம்ப்யூட்டர் எடுத்துகிட்டு எசென்ஷியலாக வி ஹாவ் டூ கைண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஒன் வந்து சாஃப்ட்வேர் பார்ட், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் பார்ட். ஸோ ஹார்ட்வேர் பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி கலெக்ஷன் ஆஃப் காம்போனன்ட்ஸ். ஸோ அந்த காம்போனன்ட்ஸை ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்காகவோ இல்லை அந்த காம்போனன்ட்ஸை இன்வோக் பண்ணுறதுக்காகவோ வி ஹாவ் சம் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அது ஒரு இன்விசிபிள் ஆப்ஜெக்ட், நமக்கு கண்ணுக்கு தெரியாது. நம்ம ஹார்ட்வேர் ஆப்ஜெக்ட் மாதிரி அதை நம்ம ஸ்பெசிஃபை பண்ண முடியாது. ஸோ தட் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் நோன் எஸ் அ சாஃப்ட்வேர். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பர்டிகுலர் டாஸ்க்குக்கு நம்ம என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தா அந்த டாஸ்க்கு சால்வ் ஆகும். வாட் ஆர் ஆல் தி இன்புட்ஸ் கிவன் டு சால்வ் தி பர்டிகுலர் டாஸ்க், வாட் இஸ் த அவுட்புட் ஃப்ரம் தி டாஸ்க். ஸோ இதை தான் நம்ம இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறோம். ஸோ இனி வரப்போகிற இதில் நம்ம இதை பற்றி ரொம்ப இன்டீட்டெயில்டாக நம்ம பார்ப்போம். தென் சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா எசென்ஷியலாக வி ஹேவ் டூ டைப்ஸ். ஸோ சாஃப்ட்வேரை வேஸ்ட்டாக நிறைய டைப் சொன்னாலும் எசென்ஷியலாக நம்ம ரெண்டு டைப்புக்குள்ளே எல்லா சாஃப்ட்வேர்ஸையும் கொண்டு வந்துடலாம். அதில் ஃபஸ்ட்டு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, ஒரு சிஸ்டம் இன்வோக்கிங் சாஃப்ட்வேர் இஸ் நோன் எஸ் என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. அப்போ சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன, இப்போ ஒரு காம்போனண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோன்னா பிரிண்டர் இஸ் ஒன் ஆஃப் தி சிஸ்டம். நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சவுண்ட் கார்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோன்னா அது ஒன் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ அந்த பர்டிகுலர் சிஸ்டத்தை இன்வோக் பண்ணுறதுக்கு, அதாவது தட் மீன்ஸ் ஸ்பெசிஃபைடு இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் டிவைஸில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு we are using சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்கிறோம். இப்போது கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் இஸ் நத்திங் பட் த கலெக்ஷன் ஆஃப் ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். மானிட்டர், சிபியூக்குள்ளே பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர், ஹார்ட் டிஸ்க், ரேம், மதர் போர்டு அண்ட் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா மவுஸ், கீபோர்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலாக தீஸ் ஆர் ஆல் தி காம்போனன்ட்ஸ், ஹார்ட்வேர் காம்போனன்ட்ஸ். பட் இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அசம்பிள் பண்ணால் மட்டும் கம்ப்யூட்டரில் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. ஸோ ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நம்ம சால்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த காம்பனன்ட்ஸை நம்ம அசம்பிள் பண்ணாலும் இதை நம்ம இன்வோக் பண்ணுறக்கு, இதில் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு வி நீட் சம் இன்விசிபிள் ஆப்ஜெக்ட். இட்ஸ் நத்திங் பட் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை தான் நம்ம இங்கே சிஸ்டம் சாஃப்ட்வேர் சொல்கிறோம். ஸோ இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் ஒன் ஆஃப் தி சிஸ்டம் சாஃப்ட்வேர். அந்த மாதிரி நமக்கு நிறைய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்பைலர்ஸ், லோடர்ஸ், லிங்கர்ஸ், தீஸ் ஆர் ஆல் தி இந்த லைப்ரரி சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது போக நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுற டிரைவர் சாஃப்ட்வேர்ஸ், தென் அப்ளிகேஷன் இல்லாத, அதாவது ஒரு பர்டிகுலர் காம்போனண்ட்டை இன்வோக் பண்ணுறதுக்கான யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே சிஸ்டம் சாஃப்ட்வேர், அண்டர் தட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கீழே தான் வரும். தென் நமக்கு அனதர் ஹேண்ட் வி ஹேவ் அ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஒரு பர்டிகுலர் சிஸ்டத்தை இன்வோக் பண்ணுது. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு எண்ட் யூசருக்கான பர்டிகுலர் டாஸ்க்கை சால்வ் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். எண்ட் யூசர் அப்படிங்கிறவர் எந்த டொமைனில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபினான்ஸில் இருக்கலாம், மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம், சேல்ஸ் இருக்கலாம், ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், ஆன்லைன் பர்ச்சேசிங், காமர்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாம். ஸோ அது போக டெவலப்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற டெவலப்பிங் டூலும் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஸோ எண்ட் யூசரோட டாஸ்க்கை சால்வ் பண்ணுறதுக்கான டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒரு சிஸ்டத்தை இன்வோக் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ வேர்ல்டில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் இந்த ரெண்டு சாஃப்ட்வேர் கேட்டகரி கீழே ஈஸியாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிட முடியும். ஸோ நமக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு என்ன, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்ன இன் டீட்டெயிலாக நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எந்த சாஃப்ட்வேர் இடத்துல ஈஸியாக நம்ம கேட்டகரி கீழே கொண்டு போயிடலாம். வாட் இஸ் த சிஸ்டம் சாஃப்ட்வேர், வாட் இஸ் த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். ஒன் மோர் டைம் சொல்கிறேன்.
System invoking software is known as a system software. End user task, அதாவது ஒரு பர்டிகுலர் டொமைன் பேஸ் பண்ணி டெவலப் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் இட்ஸ் நோன் as an அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். தென் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அகெயின் லாட் ஆஃப் கேட்டகரிஸ் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல்ட் அப்ளிகேஷன், விண்டோஸ் மோட் அப்ளிகேஷன், வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன், டெவலப்பிங் அப்ளிகேஷன், வி ஹேவ் லாட் ஆஃப் கேட்டகரிஸ். இனி அது வரப்போகிற செக்மெண்ட்டில் அதை பற்றி நம்ம இன் டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது வாட் இஸ் சி? ஸோ லாஸ்ட்டாக நம்ம ப்ரோக்ராமிங்னா என்ன, சாஃப்ட்வேர்னா என்ன, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்னு பார்த்தோம். ஸோ இதில் சியோட ரோல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி இஸ் நத்திங் பட் இட் இஸ் இன் அ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டரில் பாஸ் பண்ணுறதுக்கு வி நீட் அ லாங்குவேஜ். எப்படி பீப்புள்ஸ்குள்ளே பேசுறதுக்கு நம்ம லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, கம்ப்யூட்டரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வி நீட் அ லாங்குவேஜ். ஸோ அந்த கம்ப்யூட்டருக்கு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கான ஒரு லாங்குவேஜ் தான் வந்து C. So C is nothing but it is in a programming language. So in the C programming language develop பண்ணது AT&T Bell Laboratory in USAல 1972ல இதனை டெவலப் பண்ணாங்க. இதை டெவலப் பண்ணவரோட பேர் வந்து டெனிஸ் ரிச்சி. ஸோ டெனிஸ் ரிச்சி சி ப்ரோக்ராமிங் டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்கல், ஃபோட்டான், ஸோ இனி நிறையா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் பிஃபோர் சி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சி ப்ரோக்ராமிங் ஏன் அவ்வளோ ஃபெமிலியர் ஆச்சு, தென் டில் நவ் இன்றைக்கு வரைக்கும் சி ப்ரோக்ராமிங்கில் நாம் ஏன் எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீ வரப்போகிறதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ சி பிகம் பாப்புலர். ஏன் இது பாப்புலர்னா, இது ரிலையபிள், சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரிலையபிள் அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கே மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சி ப்ரோக்ராமிங் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட். அதாவது நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுல வி ஹேவ் அ 2 kinds ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ், அனதர் திங் லினக்ஸ் ஆர் யூனிக்ஸ் பேஸ்டு. ஸோ நம்ம சி ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த பிளாட்ஃபார்ம், தட் மீன்ஸ் எந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தையும் டிபெண்ட் பண்ணாமல் ஒர்க் ஆகும். செகண்ட் திங், எனி கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் காம்பனண்ட் இட் சப்போர்ட்ஸ் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அண்ட் ஃபோர்த் அடுத்த என்ன சொல்லணும்னா ரிலையபிள். ரிலையபிள் மீன்ஸ் easy to handle and easy to execute and easy to modification. So it is in a very reliable language for all. Any kind of domainலையும் நம்ம ஈஸியாக இதில் ப்ரோக்ராமிங் பண்ணிட முடியும். இதுக்கு முன்னாடி வந்த பாஸ்கல், ஃபோட்டான் இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் டொமைனில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மேத்தமெட்டிஷியன்ஸ் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் எழுதுனாங்கன்னா அதில் மேத்தமெட்டிஷியன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். சயின்டிஸ்ட்டுக்குன்னு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தால் அது சயின்டிஸ்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். பட் சி ப்ரோக்ராமிங் எனி கைண்ட் ஆஃப் டொமைன். ஸோ சயின்டிஸ்ட்டும் அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணலாம், மேத்தமெட்டிஷியன் அந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண முடியும், தென் எண்ட் யூசர்ஸ் லைக் பிஸ்னஸ் மேன்ஸும் இந்த ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த பாப்புலராக இருக்காகிற ஒரு ஃபஸ்ட் ரீசன் கூட. அண்ட் செகண்ட் பார்த்திங்கன்னா சிம்பிள். சி ப்ரோக்ராமிங் பண்ணுறதுக்கு வி நீட் வெரி சிம்பிள் ஐடிஇ, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பட் இட்ஸ் அ டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சிம்பிள் எடிட்டர் அண்ட் சிம்பிள் கம்பைலர் போதும் ஒரு சி ப்ரோக்ராமிங் நீங்கள் ஜெனரேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி வைக்க முடியும். தென் ஈஸி டு டீபக். ஸோ சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக ஒரு எரரை நம்ம சால்வ் பண்ண முடியும். அண்ட் ஈஸி டு யூஸ். ஸோ சி ப்ரோக்ராமிங் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக இட்ஸ் கிரியேட் ஒன் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். ஸோ அந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலை எண்ட் யூசருக்கு நமக்கு ஈஸியாக நம்ம கொடுத்துட முடியும். ஸோ சி பாப்புலராக இருக்கிறதுக்கு தீஸ் ஆர் ஆல் தி ரீசன்ஸ். ஸோ ரிலையபிலிட்டி, சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ். தென் ஒய் யூஸிங் சி பிகினிங். இப்போ நம்ம ஏன் சியை ஃபஸ்ட் எடுத்தோன்னா படிக்கணும்? நம்ம C++, C#, ஜாவா இந்த மாதிரி மல்டிபிள் நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது. பட் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலும் சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ப்ரோக்ராமில் ஸ்டடீஸ் ஃபுல்லுமே சிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேரெக்டாக C++ஓ C# ஜாவாவோ நம்ம டேரெக்டாக படித்தா நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, C#, ஜாவா இந்த எல்லா ப்ரோக்ராம் லாங்குவேஜுக்கும் ஒரு சூப்பர் சீடடாக இந்த லாங்குவேஜ் தான் சி. பிகாஸ் சியிலிருந்து டிரைவ் ஆனதுன்னு கூட நம்ம தாராளமாக சொல்லலாம். ஸோ சிலேருந்து டிரைவ் ஆன லாங்குவேஜ் இந்த C++, C# அண்ட் ஜாவா. பட் அது ஒரு வேறு மெத்தடாலஜி வச்சுருந்தாலும் பட் சி ப்ரோக்ராமிங்கோட கான்செப்ட்ஸ் அந்த எல்லா ப்ரோக்ராமிங்லேயும் நமக்கு அங்கே அஃபெக்ட் ஆகும். ஸோ சி இஸ் எசென்சியல் ஃபார் அன் ப்ரோக்ராமர்ஸ். சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு சி ப்ரோக்ராமிங் வெரி வெரி எசென்சியல் ஒன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் இன்றைக்கு வரைக்கும் ஏன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மோஸ்ட் பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் விண்டோஸ், யூனிக்ஸ், லினக்ஸ் இது எல்லாமே சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அதில் இருக்கிற ஹார்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இன்வோக் பண்ணுறதுக்கான எல்லா கோடிங்ஸும் ரிட்டன் இன் சி. நாட் ஓன்லி ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்றைக்கி நம்ம பார்க்குற நிறைய எம்பெடட் சிஸ்டம்ஸ் மீன்ஸ் ஆட்டோமேட்டட் எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் இது எல்லாத்துலேயுமே வி ஹேவ் அ மைக்ரோ ப்ராசஸர்ஸ். ஸோ நம்ம ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அங்கே பூத்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ் பண்ணி அந்த டிவைசஸ்லாம் ஒர்க் ஆகுது. ஸோ நாம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பாஸ் பண்ணுறதுக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்கறதுக்கு வி நீட் லாங்குவேஜ். ஸோ கம்பல்சரி அது எல்லாத்துலேயுமே சி ப்ரோக்ராமிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சி இஸ் எ வெரி ஃபெமிலியர் அண்ட் வெரி ரிலையபிள் அண்ட் சிம்பிள் அண்ட் ஈஸி டு யூஸ் எ language. Programming languages. C is one of the structured programming language அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி we have a procedural programming language. அதை பற்றி பார்க்கலாம். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஒரு பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்டு ஒரு பாயிண்டில் எண்ட் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அப் டு எண்ட் பாயிண்ட் வரைக்கும் இட் வில் பி எக்ஸிக்யூட்டட் அண்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஸோ இந்த டைப் ஆஃப் லாங்குவேஜஸை நம்ம ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் என்ன அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராமோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சிம்பிள் சொல்லணும்னா நம்ம கொடுக்குற இன்புட்டுக்கு ப்ராப்பரான அவுட்புட் வரும். பட் டிஸ்அட்வான்டேஜ் ஆர் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் வெரி லென்த்தி மீன்ஸ் நாம் ஒரு பர்டிகுலர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ரிப்பீட்டடாக சில இடத்துல நம்ம கொடுக்க வேண்டியது இருந்தாலும் ப்ரொசீஜர் லாங்குவேஜில் நம்ம ரிப்பீட்டடாக எழுதி தான் ஆகணும். தென் ஒரு ப்ரொசீஜர் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் வி ஹாவ் ஒரு பக் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வி டேக் மச் டைம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பாஸ்கல், ஃபோர்டான் எல்லாம் ஒரு ப்ரொசீஜரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ப்ரொசீஜரில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஸ்டேட்மெண்ட், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் should be in a procedure. Then we have another option like a structured programming language. So C is nothing but it's a structured programming language. The top down programming technique ன்னு சொல்லுவாங்க. The structured programming language அப்படிங்கிறது என்னன்னா, the program is divided into small objects. So அந்த small object is known as a structure. ஸோ நம்ம இங்கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா, அதுக்கு we have a lot of words, நிறைய வேர்ட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஃபங்க்ஷன்ஸ், மெத்தட்ஸ், சப்ரூட்டீன்ஸ், சப்ரோக்ராம்ஸ் இது எல்லாமே சொல்கிறது ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இந்த ப்ரோக்ராம்ஸ் டிவைடட் இன்டூ ஸ்மால் பிளாக்ஸ். ஸோ ஒரு வெரி லென்த்தி ப்ரோக்ராமையும் வி டிவைடட் இன்டூ பிளாக். பட் இந்த பிளாக்ஸ் டிவைட் பண்ணாலும் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் பிளாக்கை ஒரு ப்ரோக்ராமில் மோர் தென் ஒன் டைம்ஸ் எவ்வளோ தடவை வேணாலும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால் ப்ரோக்ராமோட காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் ஆகும். தென் ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூஷன், தட் மீன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஷுட் பி இன்க்ரீஸ். ஸோ மெயினாக எண்ட் யூசருக்கு பார்த்தீங்கன்னா லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் மெமரியிலும் இந்த ப்ரோக்ராம் ஷுட் பி எக்ஸிக்யூட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைமில் அவங்களுக்கு அவுட்புட் வேணும். ஸோ ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தே ப்ரொவைடட் திஸ் டூ திங்ஸ். ஸோ காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஸ் பண்ணுது, பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுது, அட் தி சேம் டைம் இட்ஸ் ஈஸி டு மேனேஜ் ஆல்சோ. ஸோ எங்கே ப்ராப்ளமோ அந்த ஸ்ட்ரக்சரை மட்டும் நம்ம ஈஸியாக எடிட் பண்ண முடியும். So it is C program is nothing but it is a structured programming language. After that we have another hand நமக்கு இன்னொன்று இருக்கிறது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ நாம் இந்த டியூட்டோரியல் நம்ம பார்க்க போகிறது சி ப்ரோக்ராமிங். ஸோ சி ப்ரோக்ராமிங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த கேட்டகரியில் வருது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அனதர் டியூட்டோரியல்ஸில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ இன்னும் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கிற சில டிஃபெக்ட்ஸை ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இனி மோர் காம்ப்ளெக்சிட்டி ரெடியூஷன் அண்ட் இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸ் மோர் தென் ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது நம்ம அடுத்து இருக்கிற டியூட்டோரியல் லைக் C++ அண்ட் ஜாவா டியூட்டோரியல் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் சி ப்ரோக்ராமிங், வாட் இஸ் த சாஃப்ட்வேர், வாட் இஸ் த ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி வரப்போகிற செக்மெண்ட்டில் நாம் சி ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறத இன் டீட்டெயில்டாக பார்ப்போம்.